ஜனங்களுக்காக வாழு, அவங்க உன்னை வாழ வைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க கூழ கொஞ்சம் உனக்கு கொடுப்பாங்க. ஐயா, ஜனங்களை நான் நம்ப மாட்டேன். அது எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முன்ன பின்ன தெரியாம, மொழி தெரியாம, எங்க இருந்தோ பைத்தியக்காரியா மார்க்கெட்டுக்கு வந்த எங்க அம்மா சின்ன வயசா இருந்தாங்க, சிவப்பா இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. அழகா இருந்தா பைத்தியக்காரின்னு கூட தெரியாதா? முட்டாய் கொடுத்தானுங்க, சாக்லேட் கொடுத்தானுங்க, ஐஸ் கொடுத்தானுங்க, ஏன் புடவை கூட கொடுத்தானுங்க. எவன் புள்ள கொடுத்தான்னு தெரியலையே. எங்க அம்மா துண்ணது என்னமோ தமிழ்நாட்டு சோறு, என் உடம்புல ஊறுறதும் ஓடுறதும் தமிழ்நாட்டு ரத்தம் தான். ஆனா இந்த மார்க்கெட்ல தான் எந்த ரத்தத்துக்குமே மதிப்பு இல்லையே. யாருக்கு பிறந்தான்னு தெரியல, மார்க்கெட்டுக்கு தான் பிறந்தான் போல இருக்கு. எங்க அம்மா செத்தது கூட பரவாயில்ல, ஆனா என்ன பெற்றிருக்க கூடாது. நான் வளர்ந்தா கேட்பேன்னு சொல்லி எங்க ஆயா போட்டோ எடுத்து வச்சிருக்குது. செத்ததுக்கு அப்புறம் கூட பாரு எங்க அம்மா எவ்வளவு அழகா இருக்குன்னு. நண்பா, நம்ம ஜனங்களோட வாழ்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. யாருக்கு தெரியும் நான் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழின்னு? மார்க்கெட்ல இருக்கிற தமா துண்டு பசங்க கூட என்ன தேவடியா புள்ளைன்னு தான் கூப்பிடுதுங்க. உன் பொறுப்பு தெரியாததே உனக்கு இருக்கிற பெரிய தகுதி தான். பொறுப்பு தெரிஞ்சா ஜாதி தெரியும், ஜாதி சங்க தலைவன் ஆயிடுவேன். மதம் தெரியும், மத தலைவன் ஆயிடுவேன். மொழி தெரியும், ஒரு மொழிக்கு மட்டும் சொந்தக்காரன் ஆயிடுவேன். அதனால தெவடியா பையனா இருக்கிறதே பெரிய தகுதி தான்.